எட்டாவதாக மிக முக்கியமான ஒன்று, ரிஸ்க் அழகிய முறையில் அதிகமாக வேண்டுமெனில் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். ஹராம் வந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் எந்த விதமான ராஹத்தும், எந்த விதமான உடல் அமைதியும், எந்த விதமான மன திருப்தியும் அதிகரிப்பையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். பாக்கெட்ல கிரெடிட் கார்டு இருந்தால் கிடைக்காது. மனைவியுடைய அன்பு, அந்த ரிஸ்க் கிடைக்காது. வட்டி கொடுக்கக்கூடியவனாக இருந்தால், வட்டி வாங்கக்கூடியவனாக இருந்தால் ரிஸ்க், விசாலம், மன திருப்தி அவனுக்கு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான், மறுமை நிகழும் பொழுது, கியாமத் உடைய நாள் வரும்போது அதற்கு முன்பதாக பொருளாதாரத்தை மனிதன் ஈட்டுவான். அதை ஹலால் என்று பார்க்க மாட்டான், ஹராம் என்று பார்க்க மாட்டான். கியாமத் நெருங்கும் பொழுது இன்னைக்கு ஹராம்ல வருதான்னு தெரியல, ஹலால்ல வருதுன்னு தெரியல. எப்படி வந்தாலும் நான் முன்னேற வேண்டும். ஹராமான பொருளாதாரத்தை வைத்தேன் என்று சொன்னால் என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாஹ்விடத்தில். ஹராமான பொருளாதாரம் என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் என்னுடைய மௌத் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ராஹத்தாக இந்த உலகத்தை விட்டு நான் மறைய முடியாது. ஹராமான பொருளாதாரத்தை நான் பார்க்க வேண்டும். அதை நான் இருக்கிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் நான் முகப்புத்தகத்தில் படித்த ஒரு செய்தி, சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். ஒருவர் நல்ல பொசிஷன், நான் வாழ்க்கை நடந்தவற்றை சொல்கிறேன். நல்ல பொசிஷன், நல்ல மேனேஜர், நல்ல சேலரி, சம்பாதிப்பார், வீட்டுக்கு அனுப்புவார். வீட்டுக்கு அனுப்புவதோடு மட்டும் இல்லாமல் வட்டி விடுவார். அவர்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறீர்களே, இப்ப வட்டி விடுறது ஹராம் இல்ல, ரிபா, வட்டியை சாப்பிட குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? அவர் சொல்லுவா, அப்ப எப்படி முன்னேறது? உலகத்தில் எல்லோரும் முன்னேறி கொண்டிருக்கிறான், நான் முன்னேற வேண்டுமே, நான் முன்னேற வேண்டுமே. இந்த வட்டி காசை வைத்துத்தான் நான் வீடு கட்டி இருக்கிறேன் ஊரில். அந்த வட்டி காசை வைத்துத்தான் என்னுடைய மகனை படிக்க வைத்திருக்கிறேன் மிகப்பெரிய காலேஜில். அந்த வட்டி காசை வைத்துத்தான் என்னுடைய நகைகளை என்னுடைய மனைவிக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். அப்படி சொல்றாரு அவர். அறியாமை, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிச்சு உடனே பணக்காரன் ஆயிரணும். அது எப்படி வருகிறதோ இல்லை, ஹராமாக வருதோ ஹலாலாக அதை பார்க்க வேண்டாம், அப்படி என்று மனோநிலைமை. ஒரு நாள் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா இல்லையா, மறுமை நெருங்கும் பொழுது மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணங்கள். 23 வயசு 24 வயசு மாரடைப்பில் மரணமாகிறான். அந்த காலம் சிறிய அடையாளங்கள் உருவாகக்கூடிய காலம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சகோதரர்களே. சிறிய மரணங்கள், 24 வயது, 25 வயது, 26 வயது மரணங்களை சங்கமிக்கிறார். அல்லாஹு அக்பர். அவருக்கும் அந்த மரணம் ஏற்படுகிறது. மரணம் ஏற்பட்டால் இவ்வளவு காலம் உழைத்த கணவன் கால் பண்ணி வீட்டுக்கு சொல்றாங்க, பாடி அங்க அனுப்பணும். அவன் மனைவி சொன்ன வார்த்தை, இல்ல இல்ல இங்கெல்லாம் பாடி அனுப்பாண்டாம், அங்கேயே நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள். அல்லாஹ் அக்பர். ஏன் பாடி இங்க நீங்க அனுப்ப வேண்டாம், நாங்கள் காசு அனுப்பி விடுகிறோம். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நிலை சகோதரர்களை, பாசத்தை எடுத்து விடுவான். பிள்ளைகள் நேசிக்க மாட்டார்கள், ஆரோக்கியம் இருக்காது. ஹராம், ஹராமான பொருளாதாரம் எப்படி ஆக்கிரம் பாருங்க. மனைவி இவ்வளவு காலம் அவர்களுக்கு செலவு செய்து அவர்களுக்காக பொருளாதாரத்தை ஈட்டிய அவருடைய உடலை ஊருக்கு அனுப்ப வேண்டாம், அங்கே அடக்கம் செய்து விடுங்கள். அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். சிந்திக்க வேண்டும். ஹராமான பொருளாதாரம் என்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் நினைக்குகிறோம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான், என் உள்ளத்தில் நினைத்து விட்டால் அல்லாஹ் தருவான். ஹராமுக்கு அங்கே வேலை இல்லை. ஷைத்தான் ஹராமை கொண்டு ஏவுவான். கிரெடிட் கார்டு வைத்திருந்தால் தான் நீ உலகத்தில் வாழ முடியும், வட்டி வாங்கினால் தான் உலகத்தில் வாழ முடியும். அல்லாஹு அக்பர். உலகத்தில் அப்படித்தான் உலகம் உனக்கு சொல்லும், ஆனால் நீ எனக்கு பொருளாதாரம் வழங்குவன் அல்லாஹ். நான் வாழக்கூடிய காலத்தை கூட எனக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அடுத்த கணம் என்னவென்று தெரியாது. ஆயிஷா, அடுத்த கணத்தில் உடைய மரணம் எழுதப்பட்டிருக்கும், உனக்கு தெரியாது. ஹராமான பொருளாதாரம், ஹராமான ஆடை, ஹராமான உணவு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.